வானில் சுத்தி கடைகள். மறதி பெருங்கடலின் அப்பால் நடந்தவன். சொல்றாங்க, உலகத்தோட விளிம்புல நினைவுகள் கூட கரைந்து போற ஒரு கடல் இருக்குன்னு. அந்த கடல்ல நீர் இல்ல, நினைவுதான் ஓடும். அந்த மறதி பெருங்கடலுக்கு ஒரு நாள் ஒரு சாமுராய் வந்தான். முன்னாடி நடந்தது என்னன்னு அவனுக்கே மங்களா இருந்தது. அவனுக்கு பின்னாடி 300 வீரர்கள், பெயர் தெரியாதவர்கள், முகம் பழகியவர்கள். கப்பல் நகர்ந்துச்சு. பால் நிற கடல், மூடு பனி. அந்த பனிக்குள்ளதிருந்து அம்மாவின் குரல், மகளின் சிரிப்பு, மண்ணின் வாசனை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இழந்தத கடல் திருப்பி காட்டுச்சு. வீரர்கள் தலைய குனிச்சாங்க. நாம் ஏன் வந்தோம், யாருக்காக போராடுறோம், எல்லாம் கரைந்துச்சு. அப்போ அந்த சாமுராய் கூட தடுமாறினா. நான் யார், இந்த வாள் ஏன் என் கையில? அந்த நேரத்துல அவன் கண்ணு விழுந்தது ஒரு தழும்பு மேல. ஒரு பழைய வடு. அது வலி தந்தது. அந்த வலி நினைவை கொடுத்தது. இது என் குருவின் அடையாளம். நான் ஓட வந்தவன் இல்ல, நான் காக்க வந்தவ. அவன் வாழை எடுத்து தரையில் ஓங்கி தட்டினா. டங். வீரர்களே, உங்கள் பெயரை மறந்தாலும் உங்கள் மண்ணின் கண்ணீரை மறக்காதீங்க. பனி விலகுச்சு. ஒரு தீவு தோன்றுச்சு. பனி சிலைக்குள்ள ஒரு பதக்கம். 3வது சிந்தாமணி. அது கையில பட்டதும் ஒளி வானம் பிளந்த மாதிரி ஒளி. அந்த ஒளி ஹரப்பபுரி வரப்போச்சு. ஆறுகள் ஓடிச்சு. நோய் விலகிச்சு. நினைவுகள் திரும்பிச்சு. 300 பேர் காவலர்களா மாறினாங்க. அந்த சாமுராய் மட்டும் மன்னனா இல்ல, இன்னும் நிழலா நடக்கறான். 2 வாள்களோட, மக்களுக்காக. சொல்றாங்க, இன்னைக்கும் மலைப்பாதையில அவன் நிழல் தெரியும்னு. ஏனன்னா, ஒரு உண்மையான வீரனுக்கு பயணம் ஒருபோதும் முடிவதில்லை.